வணக்கம் தமிழுலக சேனல். நான் உங்கள் சகோதரி தமிழ் தனேஷ். ஒரு சிறிய கிராமம். அதில் தியாகுங்கிற தச்சன் ஒருத்தன் வாழ்ந்து வந்தான். அவனது மனைவி பெயர் சர்மிளா. தியாகு ஏழையாக இருந்தாலும் சிறந்த உழைப்பாளி. அவ்வப்போது அருகில் உள்ள காட்டுக்கு போய் நன்கு விளைஞ்ச மரங்களை வெட்டி அழகான மேசை நாற்காலி இதெல்லாம் செஞ்சு பக்கத்து ஊரில் விற்று வருவான். தியாகு மிக எளிமையான மனுஷனாக இருந்தாலும் அவனது மனைவி சர்மிளா அவனுக்கு எதிர்மாறாகவே இருந்தாள். அவள் வீட்டு வேலைகளை கூட சரியாக செய்ய மாட்டாள். எப்போ பார்த்தாலும் முகம் பார்க்கும் கண்ணாடி முன்னால் நின்று தன்னை அழகின்னு எல்லாரும் சொல்லணும்னு நினைப்பாள். ஒரு நாள் வழக்கம் போல் தியாகு காட்டுக்கு மரம் வெட்ட போகிறான். அவனது உழைப்பை பார்த்த வனதேவதை அவனுக்கு 3 வரங்களை கொடுக்கு. இந்த 3 வரத்தை நீயும் உன் மனைவியும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் ஒரு தடவை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுது. இதை நினச்ச உடனே தியாகுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. உடனே காட்டில் நடந்த விஷயத்தை ஃபுல்லாக தன் மனைவி கிட்ட சொல்லணும்னு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனோடனே சர்மிளா ஏற்கனவே அலங்கார விரும்பி இல்லையா, அவள் என்ன சொல்கிறா, வரமாக நான் தான் அந்த நாட்டில் மிகச்சிறந்த அழகியாக மாறணும் அப்படின்னு வரம் கேட்க போகிறேன் அப்படிங்கிறா. ஆனால் தியாகுக்கு அவளோட யோசனை பிடிக்கலை. உடனே வேண்டாம் சர்மிளா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நம்ம சர்மிளா அதை கேட்க மாட்டேங்கிறா. அந்த வரத்தை வாங்கிடுதா, உலக அழகியாகவும் மாறிடுறா. இது இவங்க 2 பேருக்குள்ளேயே சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. உடனே சர்மிளா உன் கூட நான் இனிமேல் இருக்க மாட்டேன், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கா. பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ராஜா அங்கே வந்துட்டுருக்காரு. அவர் நம்ம சர்மிளாவை பார்த்தோன்னே இப்படி ஒரு அழகியை நம்ம பார்த்ததே இல்லை, அதனால் அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற படை வீரர்களை அழைச்சிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. சொன்ன உடனே இவங்களும் படை வீரர்களும் போய் சர்மிளாவை இழுத்துட்டு வராங்க. இது எல்லாமே நம்ம தியாகு பார்த்துட்டு தான் இருக்கார். அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே ஒரு யோசனை வந்துச்சு. வனதேவதை கொடுத்த 2வது வரத்தை அவர் யூஸ் பண்ணுறாரு. என் மனைவி குரங்கா மாறணும் அப்படின்னு நினைக்கிறாரு. உடனே அவர் நினச்ச மாதிரியே அவங்க குரங்கா மாறிடுறாங்க. குரங்கா மாறினோடனே இவங்க படை வீரர்கள் அதை பார்க்காம கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே ராஜா சொல்கிறாரு, அழகான பொண்ணை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னால் குரங்கு கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கோபமாக கேட்குறாரு. உடனே இவங்க பயந்து போய் கையை வெட்டுறாங்க. இதான் சமயம் சொல்லிவிட்டு குரங்கு காட்டுக்குள்ளே வேகமாக ஓடி போயிடுது. உடனே ராஜா ஐயோ அழகி நம்மக்கிட்டேருந்து தப்பிச்சிட்டாளே அப்படின்னு நினச்சிட்டு இவர் வருத்தத்தோடு திரும்பி போயிடுறாரு. தியாகோட 2வது வரமும் வேஸ்ட்டாக போயிடுச்சு. காட்டுக்குள்ளே போன மனைவி என்னன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு தன்னோட 3வது வரத்தை பயன்படுத்தி என் மனைவி எப்படி போனாலும் அப்படியே நல்லபடியாக திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லி வனதேவத்துக்கிட்ட வணங்கிக்கிறாரு. திரும்பியும் மனைவி காட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. என்னை மன்னிச்சிருங்க, என்னால் 3 வரமும் வேஸ்ட்டாக போயிட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுற மனைவி. உடனே தியாகிட்ட சொல்கிறா, உங்களுக்கு இனிமேல் சப்போர்ட்டாக இருப்பேன், இந்த மாதிரி கண்ணாடி முன்னெல்லாம் நிற்க மாட்டேன், நீங்கள் செய்கிற வேலைக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி தியாகிட்ட வாக்கு கொடுக்குறா. தியாகவும் சந்தோஷமாக தன் மனைவியை கூட்டிட்டு வீட்டுக்கு செல்கிறாரு.